எந்த ஒரு பூஜை செய்யும் முன்பும் அந்த இடத்தை நன்கு தூய்மைப்படுத்தி கோலமிட்டு விளக்கேற்றி ஊதுவத்தி சாம்பிராணி புகை போடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. சாம்பிராணி வாசனை கெட்ட அதிர்வுகளை விரட்டும் ஆற்றல் கொண்டதாகும். பூஜைக்கேற்ற பழங்களில் உகந்தது நாவல் பழம், மாதுளை, கொய்யா, வாழை, நெல்லி, இலந்தை, விளாம்பழம், மாம்பழம். வெற்றிலைக்கு நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் அவசியம் இருக்க வேண்டும். வெற்றிலை பாக்கு வைக்கும் போது சுண்ணாம்பு வைக்கக்கூடாது. அர்ச்சனை செய்த தேங்காயை சரிபாதியாக உடைத்த பின்பர்தான் அதன் குடுமியை பிரிக்க வேண்டும். அழுகிய தேங்காயாக இருந்தால் வேறு தேங்காயை உடைக்கலாம். கோணலான வழுக்கையான தேங்காயாக இருக்கக்கூடாது. நாம் பூஜை அறையில் பூஜை செய்யும் பொழுது இந்த சின்ன சின்ன அடிப்படையான விதிமுறைகளை கடைபிடித்து நாமும் இறைவனின் பரிபூரண அருள் பெறுவோம்.